அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம இந்த வீடியோவில் மும்பை வெர்சஸ் சென்னை ப்ளே பண்ணக்கூடிய ஐபிஎல் 2024 29th மேட்ச்க்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள். பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியோட இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸ்வீராக ஃபுல்லாக பாருங்கள். நல்ல ஒரு டீம்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, டுடே பொறுத்தவரையில் டபுள் ஹெட்டர் மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுடே கேகேஆர் வெர்சஸ் எல்கேஎன் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான டீம்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். ஆனால் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து மும்பை வெர்சஸ் சென்னை ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வின்னிங் எல்லா டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ப்ரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டபுள் ஹெட்டர் மேட்ச்சு. ஸோ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். டுடே வந்து தமிழ் புத்தாண்டு. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அதை முன்னிட்டு நம்மளுடைய ப்ரைம் டீம்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம். 10 டீம்ஸ் அவைல் பண்ணால் அவங்களுக்கும் ஆஃபர் இருக்குது. 20 டீம்ஸ் அவைல் பண்ணால் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் குரூப் அதே சமயத்தில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டு சுயராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சுயராக இந்த மேட்சை பொறுத்தவரை மும்பை வர்சஸ் சிஎஸ்கே தான் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ ஆனால் இருப்பினும் நம்ம சூப்பராக தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கேகேஆர் வர்சஸ் எல்கேன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இப்போ நான் ஷார்ட்டாக தான் இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிச் ரிப்போர்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இந்த பிளேயிங் லெவன்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் பிளேயிங் லெவன் நீங்கள் வந்து அதில் ப்ரீவியஸ் லைனப் இருக்கும். நீங்கள் ட்ரீம் லெவன் ஓப்பன் பண்ணாலே தெரியும். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சில நியூ பிளேயர்ஸ் யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். ஸோ ஓகே நண்பர்களே, இங்கே டொமஸ்டிக் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தம் 114 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 51 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டும் பேட்டிங் செகண்ட் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 63 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 170 இருந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 235 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் 67 இருந்திருக்கு. பிலோ ஸ்கோர் அதாவது 150க்கு பிலோவாக 27 முறையும் 150 to 169 26 முறையும் 170 to 189 34 190 கிராஸ் பண்ணி 27 டைம்ஸ் போயிருக்கு. இந்த ஸ்கோர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. 170க்கு மேலே சப்போஸ் 200 கூட கிராஸ் பண்ணலாம். ஏன்னா நிறையா மேட்சஸ் அந்த மாதிரி சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை ப்ளே பண்ணும்போது அந்த மாதிரி நிறையா மேட்சஸ் நடந்திருக்கு. லாஸ்ட் சீசனில் கூட ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ ஸ்கோரில் தான் மும்பை அவுட் ஆகியிருந்தாங்க. 2 மேட்ச்லேயுமே சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பர் ஹேண்டாக இருந்தாங்க சிஎஸ்கே. ஆனால் இப்போ அது நடக்குமானா அதுக்கான சாத்திய கூறுகளே கிடையாது. ஸோ அதை நம்ம ப்ரிடிக்ஷனில் பார்ப்போம். ஸோ ஓகே நண்பர்களே, இங்கே வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ஈஸியாக ஜேசிங் பிச்சாக இருக்குது. பிச்சை பொறுத்தளவு கிரவுண்ட் டைமென்ஷனை பொறுத்தளவு சிறுசாக இருக்கும். 6 and பவுண்டரிஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம். இங்கே இந்த பர்டிகுலர் வெனியூவில் மும்பை இந்தியன்ஸோடைய ரெக்கார்டு வேறு லெவலில் இருக்குது. இவங்க ப்ளே பண்ண மேட்சஸில் அதிகமான மேட்சஸ் அவங்களுடைய வின்னிங் ரேஷியோ இருக்குது. சிஎஸ்கே சென்னையில் எந்த அளவுக்கு வின் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி வான்கடைனா மும்பை தான், அதில் மாற்றமே கிடையாது. அந்தளவுக்கு அவங்களுடைய வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா சேசிங்கில் வின் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கலாம், டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா 36 மேட்ச் வந்து மும்பை வர்சஸ் சென்னை ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 16 மேட்ச் தான் சென்னை வின் பண்ணியிருக்காங்க. 20 மேட்ச்சு மும்பை தான் டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வான்கடை ஸ்டேடியத்தில் மொத்தம் 11 மேட்ச்சு ஹெட் டு ஹெட் பார்க்கும்பொழுது டேரெக்டாக மோதியிருக்காங்க 11 மேட்ச்சில். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மும்பை தான் 7 முறையும் சிஎஸ்கே 4 முறையும் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மும்பை தான் டாமினேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போ அதாவது சிஎஸ்கே லாஸ்ட்டு 2 சீசன் கப் அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த சீசனில் அவங்க கப் அடிக்க முடியுமானா முடியாது. சுயராக மும்பை அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி செய்வதற்கான வாய்ப்பும் மிக மிக குறைவாக நான் பார்க்குறேன். சென்னை பொறுத்தவரை மும்பையில் கிங்கு டெஃபினேட்டாக அவங்கள அவ்வளோ எளிதாக ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சுயராக மும்பை வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அவங்களுடைய பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் நல்லா ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டையுமே வச்சு பார்க்கும்போது மும்பை தான் இப்போதைக்கு டாமினன்ஸாக இருக்காங்க. சென்னை அந்தளவுக்கு பெஸ்ட்டு கிடையாது. ஸோ ஓகே நண்பர்களே, அதனால் மும்பை வின் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சுயராக நீங்கள் நம்பலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தலாம். இப்போ பிளேயிங் 11 நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் ட்ரீம் 11 ஓப்பன் பண்ணி நீங்கள் டீம் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதில் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் க்ரியேட் அண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லைனப் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பேட்டிங் ஆர்டர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம பிளேயர் எந்தெந்த பிளேயர்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் வெனியூவில் பண்ணியிருக்காங்க, ஹை லெவல் பிக்ஸ் யார் இருக்காங்க, லோ லெவல் பிக்ஸ் யார் இருக்காங்க, மீடியம் பிக்ஸ் யார் இருக்காங்க, எப்படிலாம் நம்ம டீம்ஸை பிக் பண்ணலாம், இப்படி
ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இங்கே ஹை பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இஷான் கிஷான், ருத்ராஜ் கெய்க்வாட், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, இந்த மாதிரி ஒரு 9 பிளேயர்ஸ் வர இங்கே ஹை லெவலில் பிக் பண்ணியிருக்காங்க. இதில் 9 கிரெடிட்டில் உள்ள பிளேயர்ஸ் வந்து பாருங்கள், அவங்க எல்லாருமே ஹை லெவல் பிக்ஸ். இந்த 3 பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா 4 பிளேயர்ஸ். இதிலேருந்து ஒரே ஒரு பிளேயர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு தான் சொல்லணும். சுயரா இந்த 9 கிரெடிட் பாயிண்ட்ஸ், அதாவது இந்தியா மேட்ச் ப்ளே பண்ணால் அந்த 9 கிரெடிட்ஸில் நிறையா பிளேயர்ஸ் வருவாங்க இல்லையா, இந்தியா வின் பண்ணால் 9 கிரெடிட்ஸ் அதிகமாக வந்துடுவாங்க டீமில். அதே மாதிரி இந்த மேட்ச்சில் நடப்பதற்கான ஒரு சிறிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்படி 4 பேரில் ஒரு பிளேயர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது யாருன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் இல்லையா. ரோஹித் சர்மாவுடைய ஃபார்ம் இந்த பர்டிகுலர் வெனியில் வேறு லெவலில் இருக்குது. ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இந்த மும்பை பிச்சுனாலே ரோஹித் சர்மா தான் ஃபஸ்ட்டு, விராட் கோலி செகண்ட், ரோஹித் சர்மா தான். ஸோ அதுக்கடுத்து சூரியகுமார் அதை ஐபிஎல்லில் பிக்கஸ்ட் ரெக்கார்டு வச்சுருக்காரு இந்த பர்டிகுலர் வெனியூவில். அது மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லவே தேவையில்லை. சுயரா விக்கெட் டேக்கிங்கிறது சுயரா இருக்கும். லாஸ்ட் மேட்சோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு கேப்டன் ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பர்பான ஒரு 5 விக்கெட் காலாக எடுத்திருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க 3 பேரும் சுயரா டீமில் வருவாங்க நான் எதிர்பார்க்குறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க சிஎஸ்கே பெஸ்ட்டாக இருந்ததுனால 2 மேட்சும் ஓரளவு டீசெண்டாக பேட்டிங் கொடுத்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஒரு மேட்ச்சில் 40+ அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் நல்லா கன்சிடர் பண்ணலாம். அதே சமயத்தில் சிவம் துபே ஒரு 25ங்கிறது ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக ஆடிறார். இந்த பர்டிகுலர் வெனி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மும்பை வெனியில் நல்ல ஒரு ஆப்டான பேட்ஸ்மேன் தான் சிவம் துபே பொறுத்தவரை. நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். ரச்சின் ரவீந்திரா ஒரு பிக்கஸ்ட் இன்னிங்ஸ் ஆடவே இல்லை. இன்றைக்கி ஒரு வேளை ஆடிடுவாரோ அந்த மாதிரி கெஸ் பண்ணலாம். ஆனால் அவருக்கான ரெக்கார்ட்ஸ் மும்பையில் அந்தளவுக்கு ஒரு அதிகமான மேட்சஸ் ப்ளே பண்ணது இல்லை. இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இன்றைக்கி ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, அதை பார்த்துங்க. ரவீந்திர ஜடேஜா கிரேட்டாக இருக்க முடியுமா? கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். மும்பை நல்லா பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை அடித்து பறக்க விட்ருவாங்க. ஆனால் லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. இன்னொரு மேட்ச்சில் பதிலான 3 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. இன்றைக்கி பிளேயிங் 11 வரான்னு பார்த்தா சுயரா நீங்கள் வந்து டெத்தில் பவுல் பண்ணுறதுனால விக்கெட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பதிலானா பிக் பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா பெஸ்ட்டாக இல்லை. இந்த பர்டிகுலர் வெனியில் ஓரளவு டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் மும்பைக்கு சிஎஸ்கே எதிராக பவுலிங் அதிகமாக பண்ண மாட்டார். அந்தளவுக்கு பேட்டிங்லேயும் பெஸ்ட்டாக இல்லை. ஒருவேளை இன்றைக்கி அவருடைய ஒரு இதை பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருந்து விக்கெட்ஸ் கூட எடுக்கலாம். பேட்டிங்லேயும் ஒரு டீசெண்டாக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் சிஎஸ்கே எதிர்நோக்கி தான் மும்பை காத்திருக்காங்க. சுயரா அவங்கள சொந்த இடத்துல வச்சு ஜெயிப்பதற்கு நிறையா முயற்சி பண்ணுவாங்க. அந்த டாமினன்ஸை அவங்க பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அதாவது சிஎஸ்கே பழுதி இருக்கும் நேரம் இது. இந்த மேட்ச்சு சுயரா ரோஹித் சர்மா நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ஜிடி கேப்டனாக இருந்தார் ஹர்திக் பாண்டியா, தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இன்றைக்கி இவர் வெற்றி பெறுவதன் மூலம் அந்த தோல்வியை அந்த தாகத்தை தீர்த்து கொள்ளலாம். அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது சுயரா மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை கம்ப்ளீட்டாக டாமினன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்கன்னு சிஎஸ்கே பார்ப்போம். ஸோ இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 பிளேயர்ஸில் எத்தனை பிளேயர்ஸ் சுயரா வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை சுயரா ஒரு 6 பிளேயர்ஸ் சுயரா இதிலேருந்து 6 அல்லது 7 பிளேயர்ஸ் வர டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி நல்லா இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா பேட்ஸ்மேனுமே இந்த பர்டிகுலர் வெனியூவை சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா இப்படி ரெக்கார்ட்ஸும் பெஸ்ட்டாக இருக்குது. இதில் சிவம் துபே ஓரளவு டீசெண்டாக அடிக்கிறது, கெய்க்வாட் அடிக்கிறது, ரவீந்திரா தான் இந்த பர்டிகுலர் வெனியில் ஆனது இல்லை. ஆனால் இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமென்ஷன் வந்து ரவீந்திரா நல்லா பேட்டிங் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரில் அந்தளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு மேட்ச் ரவீந்திர ஜடேஜா ஒரு 3 விக்கெட் கால் எடுத்திருந்தாலும் அந்தளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் பும்ரா அடிச்சுக்கிறவே முடியாது. சுயரா இன்றைக்கி ஒரு 3 விக்கெட்ஸ் கூட எடுப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ ஓகே, இதுலேருந்து ஒரு 6-7 பிளேயர்ஸ் வருவாங்க. ஒரு 2 பிளேயர்ஸாவது நீங்கள் மிஸ் பண்ணி பார்க்கணும். அதில் நம்ம சொன்ன ஐடியா படி நீங்கள் மிஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இப்போ சப்போஸ் இந்த டாப் ஆர்டரில் ஒரு பிளேயர் மிஸ் ஆவாங்க, அந்த மாதிரி கூட கெஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த 3 பேரில் ஒருத்தர் மிஸ் ஆவாங்க, அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பேரில் ஒருத்தர் மிஸ் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆல்ரவுண்டரில் ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா ஒருத்தர் மிஸ் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி பும்ரா சுயரா வந்துடுவார் டீமில். அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி இதிலேருந்து பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள்.
பார்க்கலாம். ஸோ ஓகே, அதுக்கடுத்து மீடியம் பிக்ஸ். மீடியம் பிக்ஸ்னால் இப்போ நான் அது ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இது 70% மேலே உள்ள பிக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 70% கீழே ஒரு 30% வரை நம்ம எடுத்திருக்கோம். அதில் இத்தனை பேர் தான் இருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்க. இதில் வந்து திலக் வர்மா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை, சென்னைக்கு எதிராக அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ரவீந்திர ஜடேஜா ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ அதுக்கடுத்து மிட்சல் தொடர்ந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இல்லை. ரவீந்திரா அண்டு மிட்சலுடைய பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு மேட்ச்சு 2 பேரில் ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நிறையா பாசிபிலிட்டி இருக்குது, அதை பார்த்துங்க. அது மாதிரி இந்த 2 பவுலர்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசரு முஸ்தபிசிர் ரஹ்மான் அவருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்துகிட்ருக்கு. லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு 800 பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த பேசிஸில் டெத் ஓவர் விஷயத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த 2 பிளேயர்ஸில் ஒருத்தர் டீமில் வரக்கான பிளே அவங்க இருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேயர்ஸ் உள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே 2 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணுங்கள், இங்கே 2 பேர்லேருந்து ஒருத்தரை பிக் பண்ணலாம். ஒரு சில டீம்ஸில் கூட கீழே 2 பேரை பிக் பண்ணலாம், அல்லது மேலே 2 பேரை கூட நீங்கள் மாற்றி பிக் பண்ணி பார்க்கலாம் மீடியம் பிக்ஸ்லேருந்து. ஸோ ஓகே, அதுக்கடுத்து லீஸ்ட் பிக்ஸ். இப்போ லீஸ்ட் பிக்கில் பாருங்கள், இதில் சுயராக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மேலேருந்து ஒரு 7, இங்கே வந்து ஒரு அட்லீஸ்ட் இங்கே வந்து ஒரே ஒரு பிளேயர்ஸ் எடுக்கிறீங்க, அல்லது இங்கே வந்து 6, இங்கே 1 7 எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து சுயராக நீங்கள் 4 பிளேயர்ஸ் வரை என்னை பொறுத்தளவு நீங்கள் பிக் பண்ணுறது லீஸ்ட் பிக்கில் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். இங்கேருந்து ஒரு 4 பிளேயர்ஸ் வரை நீங்கள் பிக் பண்ணணும். அப்போ எப்படிலாம் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பிக் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் சிஎஸ்கே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா சூப்பர்பாக ரஹானே ஒரு டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் மும்பையில் பொறுத்தளவில் இருக்குது. இந்த மும்பைக்கு எதிராகவும் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ரஹானை பொறுத்தளவில். நல்ல ஒரு சாய்ஸாக இன்றைக்கி மேட்சை பொறுத்தளவில் பார்க்கலாம். அதுக்கடுத்து மும்பைக்கு எதிராக பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு தோனி தான், மகேந்திர சிங் தோனி தான். ஆனால் அவருடைய பிக்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஒரு சில டீம்ஸில் இஷான் கிஷானை ட்ராப் பண்ணி எம்எஸ் தோனியை போட்டு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஜிஎல் டீம் அமைவதற்கான ஒரு சிறிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் ரிஸ்வி 2 பேருமே கீழே தான், ரொம்ப லோயர் ஆர்டர் தான் வராங்க. இவங்க 2 பேரில் ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா 2 பேரில் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் டாப் ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக பண்ணுவாங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா ரிஸ்விக்கு போகலாம் நீங்கள், அந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்லேருந்து ரோமேரியா செபர்ட் அண்டு நபி சப்போஸ் விக்கெட் விழுது அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரோமேரியா செபர்டை பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் வந்தாலும் ஒரு 30+ அசால்ட் அடித்தவர். ஏன்னா பேட்டிங் ஒரு லாஸ்ட்டு 2 or 3 ஓவர்ஸ் இருக்கும்போது அவராக தான் பேட்டிங் இறக்குவாங்க. அந்த மாதிரி முகமது நபிக்கான பேட்டிங் இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் செபர்ட் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இங்கே பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீக்ஷன் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் 2 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில் ஒரே ஒரு மேட்ச் 2 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிற ரோஹித் சர்மா சுயரா போன வருஷம் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. இந்த வருஷம் தேஷ்பாண்டே தான் அவுட் ஆகியிருந்தார். இந்த முறை தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 3 விக்கெட் ஹால் எடுத்திருந்தாலும் இந்த மேட்ச்சு விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான ஒரு சிறிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் வந்து ஒரு ரொட்டேஷனில் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். என்னுடைய கெஸ்ஸிங். அப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆகாஷ் மெத்வால் அண்ட் ஷர்துல் தாகூர் பேட்டிங் வந்தாலும் ஓரளவு டீசெண்டாக பேட் பண்ண முடியும். ஆகாஷ் மெத்வாலை பொறுத்தளவில் லெஃப்ட் ஆர்ம் பேசரு சூப்பர்பாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 2 பேரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே போல் பவுலர்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது அதர்வைஸ் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பிக் பண்ணி போகிறதா நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குது. இந்த 3 பேர்லேருந்து இந்த 3 பிளேஸ்லேருந்து நீங்கள் ஒரு 2 அல்லது ஒரு பிளேஸை பிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த 2 பிளேஸ்லேருந்து ஒருத்தரை பிக் பண்ணலாம். அது என்னுடைய சாய்ஸ் மெத்வால். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாகூர், அதர்வைஸ் யுவர் சாய்ஸ். இங்கேருந்து 2 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணும். என்னுடைய சாய்ஸ் ரோமேரியா செப்பர்ட். அது மாதிரி பேட்டிங்கில் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இங்கேருந்து 2 இங்கே 3 பேட்டிங்கில் இங்கேருந்து 1 எடுக்கணும் இல்லையா? அது நீங்கள் ரஹானே என்னுடைய சாய்ஸு. நீங்கள் டாப்பில் இஷான் கிஷானை மிஸ் பண்ணுற டீமில் நீங்கள் எம்எஸ் தோனியை போட்டு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வேறு எம்எஸ் தோனியை பிக் பண்ணுங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான டுடே மேட்சை பொறுத்தவரை பெஸ்ட்டான சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் கிடைப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா மும்பை வந்து டாமினன்ஸ் பண்ணும்போது எம்எஸ் தோனிக்கு சுயராக பேட்டிங் கிடைப்பதற்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி உங்கள் பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ இங்கே பெஸ்ட்டு கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக கேப்டன் யாரை சூஸ் பண்ணிக்காங்கன்னா ரோஹித் சர்மா சுயர்னா, அது ஒரு நல்ல சாய்ஸாக தான் நானும் பார்க்குறேன். அதுக்கடுத்து விசியில் அதிகமாக பும்ராவை ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு சாய்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்து ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரா கேப்டனில் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சூரியகுமார் யாதவ், அதுக்கடுத்து இஷான் கிஷான், ரவீந்திர ஜடேஜா. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கேப்டன் விசியில் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரோஹித் சர்மா சுயராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஷான் கிஷான் லாஸ்ட் மேட்ச்சில் விசி வந்துட்டார். ஸோ அகைன்
ஒரு டீமில் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி, ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறனால அந்த டீமில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த 3 பிளேயர்ஸில் இந்த 3 பிளேயருமே கூட சம்டைம் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இவங்கெல்லாம் அதிக அளவில் கேப்டன்சியில் சூஸ் பண்ணியிருக்கனால இந்த 6 பிளேயர்ஸ், இந்த 6 பிளேயர்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா சுயரா நீங்கள் 6 பிளேயரை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ஆஃபர்நெட் இதில் இருந்து ஒரு பிளேயரை கண்டிப்பாக பிக் பண்ணிட்டு மிஸ் பண்ணாமல் பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இதில் கேப்டன்சியில் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 பேரையும் எஸ்எல்லில் மஸ்ட்டாக பிக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஜிஎல்லில் வந்து மிஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு சில பிளேயர்ஸை. ஜடேஜாவோட மிஸ் பண்ணி பார்க்கலாம், ரவீந்திர ஜடேஜா மிஸ் பண்ணி, இந்த இஷான் கிஷான் மிஸ் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ரோஹித் சர்மாவையும் நீங்கள் இது சூரியகுமாரையும் மிஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். பும்ரா மஸ்ட்டாக பிக் பண்ணிங்க. நீங்கள் ரொட்டேஷனாக மிஸ் பண்ணுறதுனா இந்த 3 பிளேயர்ஸில் மிஸ் பண்ணி பாருங்கள். இஷான் கிஷான், ரவீந்திர ஜடேஜா, இந்த 3 பேரில் எனி ஒன்று மிஸ் பண்ணி பாருங்கள். ரொட்டேஷனாக மிஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதர் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் வந்து கம்மியான பிக்கில் கேப்டன்சியில் பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ மத்வால் அண்டு குவைட்ஸி 2 பேரில் கேப்டனோ விசியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பும்ராவோட பவுலிங் கிரேட்டாக இருக்கும்போது அட்டாக் பண்ண மாட்டாங்க. அப்போ மற்ற 3 பவுலர், இந்த 3 பேரில் கூட ஒருத்தர் வரலாம். இந்த 3 பேரில் தான் 3 பவுலர்ஸையும் கூட அட்டாக் பண்ண நினச்சி இந்த 3 பவுலர்ஸ்ட்டு ஏதோ ஒரு பவுலர்கிட்ட விக்கெட்டை விடுவாங்க சுயரா. அதில் மாற்றமே இல்லை. குவைட்ஸி, மத்வால், ஷெபர்டு. என்னை பொறுத்தவரை நான் கெஸ் பண்ணுறது மத்வால் அல்லது குவைட்ஸியை கூட இருக்கலாம். நான் என்னை பொறுத்தவரை மத்வால் இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி இப்போ டெத்தில் பவுல் பண்ணுறதுனால, இப்போ சப்போஸ் செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் முஸ்தபிஷர் ரஹ்மானை அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சுயராக நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மிச்சலுக்கு போகலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நீங்கள் முஸ்தபிஷர் ரஹ்மான் கூட போகலாம். இந்த 3 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருப்பதற்கான டுடே இல்லை பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து சிவம் துபே டீம் டீல் வந்துருவார் தான் நான் கெஸ் பண்ணுறேன். இவங்க 2 பேரில் ஒருத்தர் அகைன் மிஸ் ஆவாங்களோன்னு கெஸ் பண்ணுறேன். ஆனால் இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் லாஸ்ட் மேட்ச் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்காரு. ரச்சின் ரவீந்திரா தான் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்காரு. இந்த ஒரு மேட்ச் ரச்சின் ரவீந்திரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். அதெல்லாம் கெஸ் பண்ணிட்டு உங்கள் டீம்ஸை பிக் பண்ணுங்கள். திலக் வர்மா இப்போ தொடர்ந்து ஃபார்மும் அந்தளவுக்கு பெஸ்ட் ஃபார்ம் சொல்லிட முடியாது. ரொமேடியா ஷெப்பர்டு பேட்டிங்கில் பவர்ஃபுல்லாக இருக்கார். பவுலிங் பண்ணி சப்போஸ் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. நீங்கள் ரொட்டேஷனாக நீங்கள் பவுலர்ஸை இந்த 3 பேரில் 2 பேர் வரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது ஒரு பிளேயர்ஸாக அட்லீஸ்ட் பிக் பண்ணிக்கங்க. இங்கேருந்து இந்த 3 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணலாம். ஒருத்தரை நீங்கள் கேப்டன் விசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொட்டேஷனாக நீங்கள் கேப்டன் விசி கொடுத்து பாருங்கள். சிவம் துபே நல்ல ஒரு சாய்ஸ், முஸ்தபிஷர் ரஹ்மான் நல்ல ஒரு சாய்ஸ். இதுவரை மிச்சல் வந்து நல்லா வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால நீங்கள் நீங்கள் வந்து மிச்சல் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகணும் அப்படின்னா மிச்சலுடைய பேட்டிங் சூப்பராக இருப்பதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இங்கேருந்து என்னுடைய பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா சுயரா, மத்வால், ஒரு 3 பேர் சொல்கிறேங்க. மத்வால், மிச்சல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே. இந்த 3 பேரில் எனி ஒன் கேப்டனாகவே வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. அல்லது விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அதர்வைஸ் யுவர் சாய்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதர் கேப்டன் விசியில், அதாவது ரிஸ்கி கேப்டன் விசியில். ஸோ ஓகே, இது ஒரு மாடல் டீமு. நான் லாஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ண ஒரு டீம் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் விசி வந்து பும்ராவும் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்யலாம். ஹர்திக் பாண்டியாவை எடுத்துகிட்டு ஒரு பவுலரை கீழே வேணால் நீங்கள் குவைட்ஸி வேணால் கொண்டு வந்துங்க. நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில சேஞ்சஸ் வேணால் இதில் பண்ணி பாருங்கள். இப்போ சப்போஸ் ரவீந்திர ஜடேஜா டீமில் வருவார். அந்த மாதிரி கெஸ் பண்ணி ரச்சின் ரவீந்திரா மிஸ் பண்ணி பாருங்கள். ரச்சின் ரவீந்திரா மிஸ் பண்ணி கெய்க்வாட் கூட பிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு சினாரியோவில் ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி பதிரானா உள்ளே வந்தார். ஃபஸ்ட் பவுல் வந்தால் சுயராக நீங்கள் பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுல்லாம் கூட அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுல் வேணால் சுயராக பிக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு ஐடியாவை யூஸ் பண்ணி உங்கள் டீமை இதை அப்படியே போடாதீங்க. கொஞ்சம் உங்களுடைய ஐடியா யூஸ் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு ட்ரீம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா சுயராக நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் நான் சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது.